மதிக்கப்படுகிறது அணியின் சார்பாக ரியோனா அமலி அவர்களை அன்போடு அழைக்கிறோம். மனித மொழிகளிலே நீராவதி எங்கும் சாரோம் என்று முழக்கமிட்ட பாரதியையும் தமிழ் மொழியையும் அவையோர் அனைவருக்கும் என் முதல்கள் வணக்கங்களை வைத்து என் உரையை தொடங்குகிறேன். இன்னைக்கு நான் பேச வந்திருக்க தலைப்பு என்ன தெரியுமாங்க? இந்த காலத்துல அவசர உலகத்துல நம்ம கலாச்சாரம் மதிக்கதான் படுது அப்படின்றத பத்தி பேச வந்திருக்கேன். நம்ம எதிர்காலத்துல சொன்னாங்க, நம்ம எல்லாம் இந்த காலத்துல நம்மளோட கலாச்சாரத்தை மதிக்கவே மாட்டேங்கிறோம், நம்மளோட கலாச்சாரத்தை நீக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. இன்னைக்கு காலையில ஸ்கூலுக்கு எல்லாம் வரும்போது நம்ம என்னென்ன சாப்பிட்டு வந்திருக்கோம்? இட்லி, தோசை, பொங்கல் போன்ற நம்ம கலாச்சார உணவுகள் சாப்பிட்டு வரோம். காலையில யார் வீட்டுல பீஸா, பர்கர், சாண்ட்விச் எல்லாம் செஞ்சு கொடுக்குறாங்க, இல்ல செய்யதான் டைம் இருக்கா? காலையில இட்லி, தோசை, பொங்கல் போன்ற நம்ம உணவுகளை தாங்க சாப்பிட்டு நம்ம ஸ்கூலுக்கு வரோம். இன்னும் நிறைய பேர் வீட்டுலாம் காலையில உணவா கூழ், களி போன்ற உணவுகள் தான் இருக்கு. எல்லா வீட்லயும் சில பேர் வீட்லயா நடக்குது இல்லை இதெல்லாம். அப்ப நம்ம எப்படி நம்மளோட கலாச்சாரத்தை மதிக்கலாம் அப்படின்னு எதிர்த்தாங்க சாப்பிட வைக்கிறாங்க. நம்மளோட கலாச்சாரத்தை மதிக்கிறோம் அப்படின்னு தாங்க நான் சொல்லுவேன். ஆடையை பத்தி பேசினாங்க. ஐடி நிறுவனங்கள்லாம் இப்பெல்லாம் ஆடை சேலை போன்ற வேஷ்டி சட்டை போன்ற ஆடைகள்லாம் அணிவதே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ஆனா விழா நாட்கள்ல போய் பாருங்க, ஐடி கம்பெனி வேலை செய்யற கம்பெனிஸ் எல்லாம் போய் பாருங்க, அன்னைக்கு பொங்கல், தீபாவளி விழாக்கள்லாம் நடக்கும்போது சேலை அணிந்து வேஷ்டி சட்டை அணிந்துதாங்க அன்னைக்கு அந்த நாளை சிறப்பா கொண்டாடுறாங்க. அந்த ஒரு நாள் மட்டும்தான் கட்டுவாங்க. அந்த ஒரு நாள் மட்டும்தாமா அவங்களுடைய பட்டு ஒட்டிக்கோ, கட்டிக்கோ, வெட்டி புடவை, பட்டு புடவை இதெல்லாம் அந்த ஒரு நாள் ஷோ தான். அதுக்கப்புறம் பழைய குருடி கதல் வேணுன்ற மாதிரி அவங்க சுடிதார், பேண்ட் ஷர்ட், டி ஷர்ட், ஷார்ட்ஸ் தருவாங்க. நம்முடைய அரைக்குறை ஆடைகள், நம்முடைய கலாச்சாரம் எங்கே சென்று கொண்டு இருக்கிறதுன்னா அது அங்கேயும் தெரியும். 520 போனா கண்டிப்பா தெரியும். ஸ்கூல்ல தெரியாது. நம்ம ஸ்கூலோட அழகான ட்ரெஸ் பார்த்தீங்களா, அப்படி தீர்ப்பு பாரு பார்க்கறதுக்கு அப்படி சிறைகளாக ஒரு தேவதைகளாக எல்லாம் அழகா உட்கார்ந்து நான் கூட சொன்னாங்க. எதிர்காலத்துல சொன்னாங்க, இந்த காலத்து குழந்தைகள்ல 6 சுவையில ஒரே ஒரு சுவைதான் சாப்பிடணும். அது என்ன சுவைன்னு சொன்னாங்க? இனிப்பு சுவைன்னு சொன்னாங்க. இனிப்பு சுவை மட்டுமாங்க இந்த காலத்துல சாப்பிடுறாங்க. இன்னொன்னு சொன்னாங்க, உப்பெல்லாம் குடிக்கிறதே இல்லை அப்படின்னாங்க. உப்பு போடாம சாப்பாடு சாப்பிட முடியுமாங்க? இல்ல உப்பு போடாம சாப்பாடு சாப்பிட சாப்பிடலாம் முடிக்குமா? உப்பு சேர்க்காம எப்படி சாப்பிட முடியும்? உப்பு, சுவப்பு, காரம் போன்ற எல்லா சுவைகளையும் சாப்பிட்டு கொண்டுதான் இருக்கிறாங்க. இந்த காலத்துல வாழை முட்டு செஞ்சா யாரு சாப்பிடுவா? யாரும் சாப்பிட மாட்டாங்க. அதனால அம்மாக்கள் என்ன செய்யறாங்க? வாழைப்பூவை தட்டி வாழையாப்பூவை போட்டு தராங்க. வாழையா போட்டா வாழைப்பூவை விட எந்த பிள்ளைமா சாப்பிடுறது? பருப்பு வடைய கூடு, உளுந்து வடைய கூடு, அது கூட இப்ப இல்லை. நம்ம வீட்டு அம்மா போடுற வடையை விட பக்கத்து கடையில, பக்கத்து தெருவில் போட்டுருப்பாங்க ரோட்ல சமோசா, அந்த குட்டி சமோசாவும் குட்டி வடையும் பானிபூரி தான் டேஸ்டா இருக்குறாங்க. எல்லாரும் பக்கத்துல இல்லை. சில பேர் வீட்டுல சாப்பிடுறது செய்யறாங்க. உளுந்த வடைக்கு பதிலா பருப்பு வடை போன்ற உணவுகளை சமைச்சு கொடுத்துதான் இருக்காங்க. பிறந்த நாட்கள், கல்யாண நாட்கள் எல்லாம் காலையில போயிட்டு ஆசீர்வாதம் வாங்குவாங்க. இன்றைக்கும் தாங்குறாங்க. நம்மளால பேச முடியாதவங்க, தூரத்துக்கு சொல்றாங்க, இதெல்லாம் என்ன பண்றாங்க? வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்றாங்க, வீடியோ கால் வைக்கிறாங்க. வீடியோ காலே அனுப்புறாங்க. அதுவும் ஒரு வகையான ஆசீர்வாதம் தானுங்க. எங்கேயோ இருக்காங்க, அவங்க அனுப்புறவங்களாம் நம்ம கிட்ட போய் ஆசீர்வாதம் பண்ணுவாங்க இல்ல. அதனாலதான் வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புறாங்க, வீடியோ கால் பண்ணி யூஸ் பண்றோம். இதுவும் ஒரு வகையான ஆசீர்வாதம் தான். கூட வந்து நல்லதுதான். போக டைம் இல்லை, ஸ்கூலுக்கு வரணும் காலையில, அப்ப வீடியோ கால்ல பண்ணி அதை ஆசீர்வாதம் பண்ணி நிக்கிறேன். வெளிநாட்டுல அமெரிக்கால இருக்காங்க. அங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அங்க இருக்க தமிழர்கள்லாம் ஒன்று சேர்ந்து விழா நாட்கள்ல வாழை விருந்தே வைப்பாங்க. நம்ம நாட்டு பாரம்பரிய உணவுகளை சமைச்சு விழா நாட்கள்ல வாழை இலையில விருந்து வைப்பாங்க. அது மட்டும் இல்லைங்க, அங்க இருக்கிறவங்க நம்ம கலாச்சார விளையாட்டுகளையும் விளையாடுறாங்க. அப்ப நம்ம கலாச்சாரம் மதிக்கிறதுன்னு படுது. நம்ம நாட்டுல இல்லைனாலும் வெளிநாட்டுக்கு போனாலும் எங்க கலாச்சாரத்தை நம்ம மதிக்கணும் அப்படின்றதுக்காக இன்னமும் நம்ம கலாச்சாரத்தை நிறைய மக்கள் மதித்து கொண்டுதான் இருக்கிறார்கள். நம்ம கலாச்சாரத்துல முக்கியமான ஒண்ணுதான் விருந்தோம்பல். விருந்தோம்பல் தான் என்னங்க? வீட்டுக்கு வந்ததுல உபசரிச்சு
விருந்தோம்பல்ங்கிறது நம்முடைய பாரம்பரிய பண்பாடாக இருந்தாலும் இன்று ஒரு சில இடங்களில் அது அருகிக் கொண்டே இருக்கிறது. ஏன்னா காலம் அப்படி இருக்குது. வீட்டுக்காரங்க வந்தா கூட கண்ணாடி வழியில லென்ஸ பார்த்துட்டு தான் திறக்கிறாங்க. அவ்வளவுதானமா? எத்தனை பேர் கதவு திறந்து வைக்கிறாங்க வீட்டுல? கேட்டுக்கு மேல ஒரு கிரில்லுக்கு ஒரு பூட்டு. முதல் மனுஷன் பூட்டை கண்டுபிடிச்சான், அடுத்து ராத்திரி சாலையை கண்டுபிடிச்சான், இப்ப பார்த்தா சிசிடிவி கேமராவை கண்டுபிடிச்சான். மனிதனுக்கு மனுஷன் மேலேயே நம்பிக்கை இல்லை. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நம்முடைய கலாச்சாரம் மதிக்கப்படுகிறது சொன்னீங்க இல்லையா? இல்ல எந்தெந்த வகையில மீண்டும் விதிக்கப்படுகிறது என்று நம்முடைய லோகஜனனி அவர்கள் என்ன வாதத்தை எடுத்து வைக்கிறார் பார்ப்போம். சாஜியா தமன்னா மதிப்பிற்குரிய நண்பர்களே, அன்பு பேராசிரியர்களே, ஆசிரியர்களே மற்றும் எனது நண்பர்களே, அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்கள். நான் இன்றைய அவசர உலகில் கலாச்சாரம் இனிமைதான் படுகிறது என்ற தலைமை பற்றி என்னுடைய கருத்துக்களை எடுத்துரைக்க வந்துள்ளேன். கருத்துரை மற்றொன்றா காலத்தை முன்தோன்றிய மூன்று மொழியாம் தமிழ் மொழியின் மூன்று மொழியாம் செம்மொழிக்கும் வீரம் செய்த தமிழ் மண்ணிற்கு என் முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அப்போதிலிருந்து நம்ம எதிரணி அதுக்கு கொடுக்கப்பட்ட தலைவர்கள் பற்றி மட்டும்தான் பேசியிருக்காங்க. ஆனா இந்த உலகத்தில் நடந்த உண்மையை பற்றி யாரும் பேச மாட்டேங்கிறாங்க. நாங்க பேசினாலோ அதை ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. அவங்க சொன்னாங்களே, நாங்கெல்லாம் பண்டிகை காலத்துல பாரம்பரிய உடையெல்லாம் அணிக்கிறோம். ஆனா எங்கெல்லாம் அணிக்கிறோம் அப்படியும் போட்டா கூட 10 நிமிஷம் 20 நிமிஷம் அதுக்கு மேல யாரும் போட முடியுது. அதெல்லாம் கடைக்கு போட்டுட்டு ஜீன்ஸோ டீஷர்ட் தான் போடுறோம். இப்படி வாழதான் நம்மளோட கலாச்சாரமா? இல்லைங்க. இப்பெல்லாம் நம்ம புடவை வேஷ்டி இதெல்லாம் கட்டது திருவிழா கல்யாணம் இந்த மாதிரி ஸ்பெஷல் நாட்கள் தான். அந்த ஸ்பெஷல் நாட்கள்ல கூட எதுக்காக போடுறோம்? வெறும் செல்ஃபி எடுத்து அப்லோட் பண்றதுக்காக தான். இப்படி எல்லாம் வாழறோமே, இதுல எங்கேயுமே நம்மளோட கலாச்சாரம் தான் அடங்கியிருக்கு. அவங்க சொன்னாங்களே, நம்ம உணவு காலையில எல்லாமே இட்லி பொங்கல் இதெல்லாம் சாப்பிட்டு வருது. அதை எங்கேயுமே நம்ம சாப்பிடுறோம். வெறும் பார்த்தா அதான் நம்ம கோழியான பிரேக்ஃபாஸ்ட் சொல்லிட்டு அப்படியே சாப்பிடுறதே இல்லையா? சாப்பிடுறதே இல்லையா நம்ம காலையில? அதெல்லாம் சாப்பிடாம வெறும் பட்டினியா வீட்டுக்கு வரோம். அப்படியே வீட்டுல போயிட்டு என்னம்மா நச்சு சரியாவே இல்லை, சாம்பார் சாதம் ரசம் சாதம் செஞ்சு தரீங்க, இதெல்லாம் சாப்பிட முடியல, இப்படி தானே சொல்றோம். இதுதான் நம்ம கலாச்சாரம். அதுலயோ ஸ்பெஷலா ரசம் சாதம் அம்மா எல்லாம் செஞ்சு தந்தாங்கன்னா, அம்மா ரசம்னாலே நல்லாவே இல்லை. இப்பதான் குழந்தைகளுக்கு ரசம்னாலே விஷயங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இப்ப எல்லாரும் அப்படியே வச்சு தந்தா நினைச்ச வீட்டுக்கு அப்படியே எடுத்து போறதுதான் அவங்க பழக்கமாவே ஆயிடுச்சு. இப்ப எல்லாம் குழந்தைங்க எனக்கு இட்லி செஞ்சுட்டாங்க, பொங்கல் செஞ்சுட்டாங்க, சாம்பார் செஞ்சுட்டாங்க, இதெல்லாம் சொல்ல மாட்டேங்கிறாங்க. அதுக்கு பதிலா பிரியாணி இல்லைன்னா கீரை செஞ்சுட்டாங்க. அதை பத்தி நாங்க கேட்கிறோம். இப்படி வாழலாம் நம்மளோட கலாச்சாரமா? இல்லைங்க. பிரியாணி நம்ம கலாச்சாரம் தான். கோவிட் டைம்ல அதிகமா என்ன சொன்னாங்க? பிரியாணி சாப்பிடுங்க, நிறைய புரோட்டீன் இருக்குது, கிராம்பு இருக்குது, அதுல பட்டை இருக்குது, அது எல்லாமே தான் நோய் எதிர்ப்புனாங்க. அப்படி இருந்தாலும் பிரியாணியும் பீஸாவும் நம்மளோட கலாச்சாரத்தை வராதுன்றதுனால நான் சொல்ல வரேன் நண்பர் அவர்களே. நம்ம எல்லாம் நம்மளோட பாரம்பரிய உணவை
இதுல நம்ம பண்பாடு எங்க இருக்கு, கலாச்சாரம் எங்க இருக்கு. பண்டிகை காலத்துல நம்ம வீட்டை சுத்தம் செஞ்சு அலங்கரிப்போம். ஆனா இப்போ வெறும் செல்ஃபி எடுத்து வாட்ஸ்அப்ல ஹாப்பி பொங்கல், இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் இப்படியான சுத்தம் பண்றோம். அந்த யூடியூப் அதுல போடுறதுக்காக சுத்தம் பண்றோம். வெறும் ஸ்டேட்டஸ் போடாம நம்மளோட ட்ரெண்டாவே மாறிடுச்சு. முன்னாடி தாத்தா பாட்டி கிட்ட எல்லாம் போயிட்டு ஆசீர்வாதம் வாங்குவாங்க. இப்போ முதல்ல தாத்தா பாட்டி வீட்டுக்கே போறதில்ல. அப்படி போனா கூட போனை எடுத்து வச்சுக்கிட்டு யூடியூப் ஷாப் தான் பார்க்கிறோம். இதுதான் நம்ம கலாச்சாரம். நம்ம கலாச்சாரம் பிடிக்கப்படுது, ஆனா முழுக்க அழிஞ்சிடல. அது நம்ம மனசுக்குள்ள இன்னும் இருக்கு. காலம் விரைந்து ஓடிக்கொண்டிருக்கிறது, ஆனால் அந்த வேகத்தில் நம் கலாச்சாரம் சிதறி செல்கிறது. வேகமாக வாழ்வதற்கே வேர் மறந்தால் அந்த வேகம் நம்மை எங்கே கொண்டு சேர்க்கும் என்பதை நினைத்து பாருங்கள். ஆகவே இன்றைய அவசர உலகில் கலாச்சாரம் மிதிக்கத்தான் படுகிறது என்பதனை கூறி என் உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மிதிக்கப்படுகிறது. அந்த தொழிலை கேட்கும் போது ஏதோ மிதிச்சாங்க போலன்னு தெரியுது. ரொம்ப அழகா ஒரு பட்டிமன்றம் எவ்வாறு நேரடியாக நடக்க வேண்டுமோ அதுக்கு மிகக்காக நம்முடைய மாணவிகள் தன்னுடைய பேச்சு திறமையை ரொம்ப அழகா பாதமாக எடுத்து வைத்துக் கொண்டிருக்கிறார்கள்.